ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை இந்தியா அந்த நாட்டில் செயல்படுத்தி வருகின்றது. தற்போது அந்த திட்டத்தின் கீழ் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தமிழர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த வீடை பெறக்கூடிய பயனாளிகள், குறிப்பாக பெண்கள், பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையும் தொடங்கியிருக்கின்றது. இது குறித்து இன்றைய தினம் அலச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டதுடன் லட்சக்கணக்கானவர்கள் இலங்கை அரசின் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். சர்வதேச அளவில் கொடுக்கப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை அரசு அந்த மக்களை அவர்களின் சொந்த இடத்தில் குடியமர்த்த தொடங்கியது. நடந்து முடிந்த போரில் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. மறுபுறம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல்வேறு தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய இலங்கை அதிபர் ராஜபக்சே இந்தியா வந்தபோது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த பணிகள் 2012ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த பணிகளை செயல்படுத்தும் அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு பாலியல் ரீதியிலான தொந்தரவு கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் பல தமிழ் பெண்கள் புகார் அளித்திருப்பதாக இலங்கையில் இருந்து வெளியாகும் சண்டே டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதரகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் ஒரு விசாரணைக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த விசாரணையை பொறுத்தவரை செஞ்சிலுவை சங்கமும் இந்திய தூதரகமும் இணைந்து இந்த விசாரணையை நடத்தி வருகின்றன. இந்த விசாரணைக்கு பிறகு குறிப்பிட்ட அந்த நபருக்கு எதிராக, அதாவது தற்போது கிடைக்கக்கூடிய தகவலை பொறுத்தவரை ஒரு நபருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த விசாரணைக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் தண்டிக்கப்படுவாரா என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அதை தாண்டி இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளர் முராரி அவர்கள் இணைந்திருக்கின்றார். ஐயா, உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னர் இந்த திட்டத்தை பற்றியான சில விஷயங்களை பார்த்து விடுவோம். 2010ஆம் ஆண்டு அப்போதைய இலங்கை அதிபர் ராஜபக்சே இந்தியா வந்தபோது இந்த குறிப்பிட்ட திட்டம் செயல்படுத்தப்படும் என்று இந்திய தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது 50,000 வீடுகள் இந்தியாவால் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை 2012ஆம் ஆண்டு தொடங்கி 2015ஆம் ஆண்டினுடைய மத்திய பகுதியில் முடிவடையும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு இந்தியா 270 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி வழங்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியா 43,000 வீடுகளை மறுகட்டமைப்பு செய்யும் அல்லது பழுது பார்க்கும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவினுடைய நிதியுதவி இருந்தாலும் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்தவரை ஐநா வாழ்விடம், ஐநாவின் சார்ந்த ஒரு அமைப்பான ஐநா வாழ்விடமும் செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்கங்களும் மற்றும் இலங்கையின் அரசும் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. இதுவே இந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய அந்த விதம் என்பது. ஏற்கனவே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு மீண்டும் இது போன்ற இன்னல்கள் தொடர்வதற்கு அங்கு நிலவக்கூடிய அரசியல் சூழல் காரணமா? அப்படித்தான் தோன்றுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக இவங்க நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ரெட் கிராஸ்க்கெல்லாம் இருக்குது, அப்புறம் ரெட் கிரசன்ட் இருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது 50,000 வீட்டில் வந்து 207,000 வீடு வந்து மார்ச் போது ஒரு மோடி போன போது அவங்க ஒப்படைச்சாங்க கம்ப்ளீட் ஆன் ஹவுஸ்னு. மீது இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற போது கடந்த 2 மாதமாக தான் இந்த மாதிரி ஒரு புகார் வருது அப்படின்னு ஜெய்சங்கர் ஃபாரின் செக்ரட்டரி சொல்லி உடனே சீரியஸாக அங்கே இருக்கிற தூதர்கிட்ட சொல்லி இப்போ இமீடியட்டாக என்னென்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லி இந்திய ஹை கமிஷனை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குன்னாங்க. ஆனால் கிளிநொச்சியில் இருக்கிற அந்த செஞ்சிலுவை சங்கத்துடைய பிரதிநிதி வந்து கிட்டத்தட்ட 30 புகார்கள் வந்திருக்கலாம். இதில் 15 வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது, அதனால் கொலம்போ காமிச்சிருக்கோன்றாங்க. இது என்ன ரெண்டுமே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் இதில் ஒரு சந்தேகம், யாருமே ரேப்புன்னு யாருமே சொல்ல, பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எதுக்காக திடீர்னு 2 மாதமாக வந்து வருதுன்னா, நீங்கள் அது வந்து ஜெனீவாவில் வந்து இந்தியா எடுத்த ஸ்டாண்டுக்கு காரணமாகவா? முன்னே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஐபிகே வர இப்போ எல்டிடி இருந்தபோது இந்திய இராணுவம்லாம் கற்பழிக்கிறதுன்னு சொல்லி இது ரொம்ப சாதாரணமாக சாதாரணமாக வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு இதை பார்த்திங்கன்னா 6 வருஷமாக வந்து முதல்ல அந்த வாரனால் வந்து 40,000 பேர் வந்து போர் விதவைகள்னு இருக்காங்க.
அவங்க ஃபேமிலி கூட ஒன்று ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பார், இல்லைன்னா மறந்து போயிருப்பார், என்னங்கன்னே தெரியும், அவங்களே வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அங்கே இன்னும் 2 லட்சத்துக்கு மேலே வந்து இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அப்படி இருந்து கூட இந்த மாதிரி வந்து கற்பழிப்பு அந்த மாதிரிலாம் புகார் அங்கே வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஒரு செஞ்சிலை வந்து ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அங்கேருந்து வந்து இந்த மாதிரி கேட்டாங்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. புகார் வரவில்லை என்று நம்மால் கூற முடியாது. 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக 4 முன்னாள் ராணுவ வீரர்கள் தற்போது தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. என்னுடைய கேள்வி என்பது, அங்கு தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசினுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான பாதுகாப்பு இன்னும் முழுமையாக சென்று சேரவில்லை. அரசியலே இல்லை, அங்கே கவர்மெண்ட்டே தமிழ் கவர்மெண்ட் தானே, விக்னேஸ்வரன் தானே இருக்கார். லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே. போலீஸ் இருக்குது, தமிழ் போலீஸ் அங்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கம்ப்ளைண்ட் வந்து ரெட் கிராஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே ஹை கமிஷன் கொடுத்துறா சொல்லியிருக்காங்க. அப்போ அது இன்னும் விக்னேஸ்வரன் அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. என்னாச்சுன்னே தெரியல, என்ன கம்ப்ளைண்ட் என்ன. வடக்கு பகுதியில் இராணுவம் மிகப்பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இராணுவம் முழுமையாக திரும்பப்படப்படாத இந்த சூழ்நிலையில் வடக் மாகாண கவுன்சிலை பொறுத்தவரை, வடக் மாகாணத்தினுடைய முதலமைச்சரை பொறுத்தவரை, அவர் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கின்றார், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களுக்கு நானே செல்ல முடியாது என்ற ஒரு சூழல் அங்கு நிலவுகின்றதாக அவர் கூறுகின்றார். ஆகவே முழுமையாக தமிழ் மக்களுக்கு அங்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்பது தானே நான் இப்போது இந்த கருத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லை, என்னென்ன ஹை செக்யூரிட்டி ஜோன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எல்டிடிங்கிறது இருக்குன்னு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அது தேவையே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக 2 லட்சங்கிறத வந்து அங்கேருந்து வெளியிடணுன்றது சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்கிற கோரிக்கை. ஏன் அதை டிலே பண்ணுறாங்க தெரியல. புது அரசாங்கம் வந்திருக்கு, அவங்க வந்து கட்டாயம் இருக்கணும். ராணுவம் அங்கே இருக்கிற மட்டும் அங்கே இருக்கிற நிலம் வந்து அவங்க கரையில் இருக்குது. அங்கே அவங்களுடைய மக்கள், பொதுமக்கள் அங்கே போக முடியாது. நிலை இழந்தவர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கேருந்து போய் கொண்டு போய் எங்கே போய் ரீசெட்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். அதனால் அதை அவங்க விட்ரா பண்ணுங்கிறது லாங் ஸ்டேங். எல்லா மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நார்மல்சி வந்துருக்கு. அதனால் அங்கே ராணுவம் அவ்வளோ தேவைங்கிறது ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த மக்களுக்கு நிலவக்கூடிய தன்மை, அதாவது அவர்கள் மனநிலை ரீதியாக சைக்கியாட்ரிஸ்டிக் அவர்களுடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டம், இந்த வீடு கட்டும் திட்டம் என்பது வடக்கின் எந்தெந்த பகுதிகளில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரை, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மருத்தன்கேணி, கரவெடி, பாயிண்ட் பெட்ரோ ஆகிய பகுதிகளில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சியில் கரச்சி, கண்டவலி மற்றும் பச்சிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் இந்த வீடு கட்டும் திட்டம், இந்தியாவின் நிதியுதவியுடன் வீடு கட்டும் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே போல முல்லைத்தீவு பகுதியில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒடுசுடன், மரிடைப்பட்டி, புதுக்குடியிருப்பு ஆகிய பகுதிகளிலும் கூட இந்த வீடு கட்டும் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழர்கள் பாரம்பரியமாக வாழக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பகுதியில் தான் இராணுவம் தற்போது நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இராணுவ வீரர்களை மக்களுக்கு நெருக்கமாக இராணுவ வீரர்கள் இருப்பது என்பது அவர்களுடைய அன்றாட வாழ்வை பாதிக்கின்றது. இராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களாலும் தமிழ் கூட்டமைப்பினாலும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலும் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இதை தாண்டி ராணுவ வீரர்களுக்கு எதிராக கூட இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. நீங்கள் கூறுவது போல செஞ்சிலுவை சங்கம் என்பது உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு சங்கம். அந்த சங்கத்திற்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கின்றது. ஆனால் அந்த சங்கத்தை சேர்ந்த ஒரு நபர் இது போன்றது ஒரு தவறை செய்கின்றார் என்றால் 30 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. 30 பேர் பேர்ல தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது பல நபராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இது போன்றது ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு அங்கு நிலவக்கூடிய சூழலும் கூட காரணமாக இருக்கலாம் அல்லவா? தங்களை கேட்பதற்கு ஆள் கிடையாது, ராணுவம் கூட இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றது, ராணுவத்தை தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, அந்த வகையில் நாமும் இந்த தவறை செய்யலாம் என்ற வகையிலும் கூட அவர்கள் எண்ணம் அவர்களுடைய மனதில் அந்த எண்ணம் தோன்றி அதன் அடிப்படையிலும் கூட இந்த தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா? நாங்கள் ஒன்று சொல்லணும். 1995 வந்து யாழ்ப்பாணம் வந்து இராணுவின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. அப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 20 வருஷத்துக்கு மேலாக இராணுவம் தான் இருக்கிறது. அது யாழ்ப்பாணத்தில் தான் வந்து 5 லட்சத்துக்கு மேலான மக்கள் இருக்காங்க. வன்னி பிரதேசத்தில் அந்த மாதிரி கிடையாது, ஸ்கேட்டர்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரதேசம் ஜாஸ்தி தவிர அந்த ஸ்கேட்டர்ட் பாப்புலேஷன் தான் சொல்லுவாங்க. 2 லட்சம் 3 லட்சம், இப்போ கூட இப்போ ஊருக்கப்புறம் கூட 3 லட்சம் இருப்பாங்க. அங்கே வந்து 5 லட்சம் பேர் அது ராணுவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. இல்லை, நீங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருந்தது இல்லை இல்லை, புலிகள் கட்டுப்பாட்டில் வந்து கூட இவங்க வந்து ராணுவத்தில் இருந்து கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அது அங்கே வந்து ஒன்றும் வாரம் நடக்கலை. அவங்க இன்னும் அங்கே தான் ராணுவோட தான் இருக்காங்க. ராணுவம் வந்து
பேரில் ஒரு புகார் அங்கே வரல. இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட். அதுதான் என்னுடைய கேள்வி இருக்கின்றது. எந்த நேரமும் புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நகரத்தில் ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கும் புலிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நகரத்தில் ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? அங்கு ராணுவத்தினுடைய செயல்பாட்டிற்கும் முல்லைத்தீவு மற்றும் முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் ராணுவத்தினுடைய செயல்பாட்டிற்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லை. இங்கே இப்போ LTT எங்கேயுமே இல்லை. நான் என்ன சொல்லேன்னா 95லேருந்து 2015 மட்டும் ராணுவன் கட்டுப்பாட்டில் தான் யாழ்ப்பாண தீபகற்பமே இருந்தது. அங்கே தான் 5 லட்சத்துக்கு மேலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். டைகர்ஸ் எல்லாம் அதை திருப்பி அதை எடுக்க முடியல. அங்கே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல. அங்கே ராணுவம் இருந்துட்டு தான் இருந்தது. அங்கே மக்களும் ஜாஸ்தி இருந்தாங்க. என்ன அங்கங்கே லேண்டை வந்து அவங்க போக முடியாமல் இருந்தது தவிர, ஹை செக்யூரிட்டி ஜோன் இருந்தது தவிர இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட். ஏன்னா ராணுவமும் கற்றுன்ட்டாங்க. இப்போ உலக அளவில் எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம கெட்ட பேர் வருங்கிறது அவங்களுக்கு கற்றுன்ட்டாங்க அவங்க. இங்கே வந்து இப்போ ராணுவம் வார் முடிஞ்சதுக்கப்புறம் 40,000க்கு மேலே இறந்துருக்காங்கிறாங்க. அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம், தெரியாது. இதில் என்ன ஆச்சுன்னா, பல விதவைகள், போர் விதவைகள்னு சொல்லுவாங்க, வார் விடோஸ்னு, பாதி வந்து ஃபேமிலியெல்லாம் அவங்க மட்டும் தனியாக நடந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ராணுவம் நிறையா இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதுக்காக தான் வந்து இந்த இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்போ கூட வரல. 6 வருஷமாக இருந்து இப்போ 3 வருஷமாக போகிறதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு ஹாரஸ்மெண்ட் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டே வருது. அதாவது நீங்கள் வரவில்லை என்று கூறுகின்றீர்கள், ஆனால் ஒரு தரப்பில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை.